ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பருப்பு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு அதில் வந்து உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக ஜீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம், பெருசாக கட் பண்ண தக்காளி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து தாளிக்கிறதுக்கு நம்ம மசிச்சு வச்சது வந்து ஆல்ரெடி பருப்பில் போட்ட தக்காளி, அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாலாம் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், நம்ம பருப்பில் போட்டு எடுத்து வச்ச தக்காளி, அதுக்கப்புறம் காய்கறிலாம் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. இந்த காய்க்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள், சாம்பார் பொடி நல்லா போட்டு வணக்கினதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்ச பருப்பை வந்து அதில் கலந்து நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி ஊற்றி அது கொதி வந்ததுக்கப்புறம் மல்லி இலை போட்டு இறக்குனா சூப்பரான பருப்பு சாம்பார் ரெடி.